எனக்கு ஃபஸ்ட்டு க்யூரியஸாக இருக்கிற விஷயமே, ஒரு டேரக்டரோட கண்டினியூவாக நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் 2 படங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கும் கிருத்திகா மேம்க்கும் அந்த வைப் செட் ஆச்சு? அது மேபி அது கம்ஃபர்டபுள்னு தான் நினைக்கிறேன் நான். நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுவேன் எல்லாரோட. அது என்னோடய ப்ளஸ்ஸாக நான் நினைப்பேன். ஆக்சுவலாக நான் மேமோட ட்ராவல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வணக்கம் சென்னை நான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படம். அங்கேருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து தான் எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்த படம் காளியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 மியூசிக் வீடியோ பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் பேப்பர் ராக்கெட்டாக இருக்கட்டும். தென் ஒரு பெரிய படம் ஒன்று வரும்போது அந்த அந்த ட்ராவல் சேம் ட்ராவல் அப்படியே வந்ததான் அந்த அந்த ஜேர்னி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கதை எப்போ சார் கேட்டீங்க? நான் 6 இயர்ஸ் முன்னாடி காலி முடித்தோடனே மேம் என்கிட்ட இந்த கதையை சொன்னாங்க. இப்படி ஒரு ஐடியாவாக ஒன்று இருக்குது, இது எப்படி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது வந்து இதோட கேஸ்டிங்கே வேறு கேஸ்டிங்காக இருந்தது. மோர் ஓவர் இது வந்து அந்த ஃபீமேல் ஓரியன்ட் அவங்க மேலேயே இருந்துச்சு இந்த கதை. ஹீரோ கேரக்டர்லாம் ரொம்ப அடுத்த லேயரில் தான் இருந்துச்சு. பண்ணி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க நம்ம திருப்பி அந்த கதையை பண்ணலான்னாங்க. திருப்பி என்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுக்கும்போது இப்போ நான் படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் பயங்கரமாக எவால்வ் ஆயிருந்துச்சு. எனக்கு ரைட்டிங்காகவே அது வந்து ஒரு அடுத்த லெவல் ரைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ நான் படிக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டணுன்றது தான் எனக்கு அப்போ மைண்டில் இருந்தது. ஏன்னா அவர் ரைட்டிங்லேயே அவங்க அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ மெச்சூர்டாக, எல்லாமே ரொம்ப ஆன் நோட்டில் இருந்தது. அவங்க ஹேண்டில் பண்ணுற டாபிக் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு. சிங்கிள் பேரண்டிங், ஐவிஎஃப் மூலிமா குழந்தைய பெற்றுக்கிறது, அண்டு கே வெட்டிங், இது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு புதுசான ஒரு விஷயம். நான் ஒன்றே ஒன்று தான் டிசைட் பண்ணேன். சரி, அவங்க ரைட்டிங்கை நம்ம க்ளீனாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோமா இல்லையா, நம்ம அதை அவங்க ஜானரை புரிஞ்சுக்கிட்டு அது எதுவுமே அதை டைல்யூட் பண்ணாமல், அந்த கதையை எந்த இதுலையும் நம்ம ஸ்பாயில் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு அது பெஸ்ட்டாக என்ன ரைட்டிங்கில் இருக்கோ அதை நம்ம விஷுவலாக நம்ம வந்து அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமா இல்லைன்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. அதை தான் நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். எந்த விஷயத்துலையும் அவங்க வந்து இல்லை மேம் இது ஏ சென்டராக இருக்குது, ஏ ப்ளஸ்ஸாக இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணி பி ஆக்கலாம், சி ஆக்கலாம், அந்த இதுக்கு அது பண்ணவே வேணாம்னு நினச்சோம். அவங்க விஷன் க்ளீனாக வரணுன்றதான் எங்களோட ஏமாக இருந்தது. இந்த படம்னு இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா படத்தோட ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான். ஸோ இந்த படத்தோட கண்ணோட்டம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் இந்த ராம்காம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ராம்காமான படம் பண்ணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. சினிமா வந்து 2 hours 2.5 hours என்டர்டெயின்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். அங்கே வந்துட்டு நம்ம ரொம்ப கருத்தெல்லாம் பேசிட்டு எல்லாமே லைக் ரொம்ப அந்த 2.5 hours ரொம்ப ஈஸியாக ப்ரீஸியாக போகணுன்றதான் என்னோட இதுவாக இருக்கும், என் தாட்ஸாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் யூ நீட் டு டெல் சம் சோஷியல் கண்டென்ட் ஃபிலிம், அதுவும் நம்ம பண்ணோம். அந்த மாதிரி படமும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஐ லவ் டு டூ ராம்காம் ஃபிலிம்ஸ். அது எண்ட் ஆஃப் த டே அது டிரான்ஸ்லேட் ஆகி நம்ம ஷூட் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வந்து லைக் நித்யா மேனன் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், அண்ட் ரவி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர், அண்ட் வினய், இதெல்லாம் இவங்களாம் வரும்போது அதோட லெவல் நம்ம ரைட்டிங்கில் பார்த்ததோட படித்ததோட ஒரு நெக்ஸ்ட்டு இதில் தான் இருந்துச்சு. அது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் படமாக ஃபைனலாக ஒரு ஃபஸ்ட்டு நான் லைக் எவ்ரி சீன் நான் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் மெசேஜர் மேம் இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, இது சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் ஆன சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸில் இந்த பால்கனி சீனாக இருக்கும். நிருப்பமாகவும் ரவி சாருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஆக்சுவலாக சீனாக பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஸ்டாண்டர்லோன் சீனாக இருந்துச்சு. அந்த பால்கனி சீன் தனியாக இருக்கும், அண்ட் அடுத்தது வந்து பர்த்டே சீனு தனியாக இருக்கும். ரைட்டிங்காக அப்படி தான் இருந்துச்சு. எடிட்டாக பண்ணும்போது என்ன சரி ஃப்ளோவாக பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, முதல்ல எடிட்டாக பண்ணும்போது அப்படியே தனித்தனியாக தான் பண்ணி வச்சிருந்தோம். இந்த சீன் கவர்த்து அந்த சீன் பண்ணிடணும். ஃப்ளோவாக பார்க்கும்போது எப்படியா இருந்துச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இது ப்ரீ கிளைமேக்ஸ் ஆஃப் த ஃபிலிம். அது அங்கே தான் ஆல்மோஸ்ட் ஜட்ஜ் ஆகுது. இவ விட்டு போகிறா, அவளும் ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அவளும் விட்டுட்டு சரி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரியும். அவங்களும் நித்யா மேனனும் விட்டு போவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் இது. நான் அப்போ தான் யோசிச்சோம் என்னென்னா, இது டைம் லைனாக சேம் டைம் லைன் தான். பர்த்டே பார்ட்டி ஒரு இடத்துல அதே சேம் டைமில் நடக்குது. இவன் வீட்டில் இவனும் இருக்கான், இவனும் பர்த்டே பார்ட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ வை டோன்ட் வி பேரலல் கட் சீன், பேரலாக இந்த சீனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. உனக்கு ஸ்ட்ரையா பிடிச்சிருக்குல்லன்னுவாங்க. கட் பண்ணால் அங்கே ஸ்ட்ரையா வந்து அங்கே வெயிட் பண்ணி யாரோ ஒருத்தர் டோர் திறப்பாப்பில். அவங்க வரானா நெட்டி பார்ப்பாப்பில். இவங்க வர்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒரு டயலாக் ஓப்பன் எனக்கு டயலாக் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு கல்யாணம்னா பிடிக்காது, குழந்தைனா பிடிக்காது, பட் நீ வந்து ஸ்ரேயா கூட இருக்கிறதும் அவன் பையன் கூட இருக்கிறதும் இது வித்தியாசமாக இருக்குன்னு போது அவங்க மேலே ஸ்ரேயா மேலேயோ அவங்க பையன் மேலே ஒரு கட்டுப்போம். ஸோ பேரலாக அது கட் பண்ணும்போது அதோட மூடு, அதோடைய சீனோட எலிவேஷனே இன்னும் அந்த எமோஷன் இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாகிடுச்சு. அது
எனக்கு இங்கே ஒரே விஷயம் தான் எனக்கு நான் யூஸ்வலாக ஒரு தடவை சீன் நான் எடிட் பண்ணும்போது நான் ஒரு ட்ராக் வச்சு ஒரு ஓஎஸ்டி வச்சு அதுக்கான மூடு செட் பண்ணுறோம். இந்த இடத்துல எனக்கு அந்த ஓஎஸ்டி கிராக் பண்ண தான் டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு மியூசிக்கலாக எப்படின்னா இங்கே ஒரு எமோஷன் அங்கே ஒரு எமோஷன். இங்கே என்ன எமோஷனாக இவன் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறான், அங்கே இவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெண்டுமே வேறு வேறு மூடில் இருக்க ஒரு பட் எமோஷன் சேம் தான். பட் ஆனால் வேறு சிச்சுவேஷன். ஸோ அங்கே மியூசிக்கலாக நான் ஒன்று பண்ண அது அது நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே ரஹ்மான் சார் அங்கே ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தார். அது ஆக்சுவலாக அவங்களுக்கு நிருப்பமாக்காகவே அது ஒரு தீம் மாதிரி அவர் செட் பண்ணார். ஒரு சாங்கு செகண்ட் ஹாஃபில் அவங்க ரீஎன்ட்ரி ஆகும்போது அந்த சாங்கோடு தான் ஓப்பன் ஆகும். அதே சாங் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னப்பா நம்ம ஒன்று நினச்சி இதை ஒன்று எடிட் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு ஒன்று நினச்சோம். அதுக்கு மேலே எலிவேட் ஆகும்போது ஒன்று இருக்கும்ல, எடிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷூட் பண்ணி எழுதும் போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அது ஷூட் பண்ணி பார்த்து ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு ஸ்டேஜில் இருக்கும், நம்ம அதை எடிட் பண்ணி அதுக்கு ஆர்ஆர்லாம் ஸ்கோர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேஜில் இருக்கும். தென் மியூசிக் டைரக்டர் அது ஒரு ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் அது ஸ்கோர் பண்ணும்போது அது அடுத்த லெவலில் எலிவேட் ஆகிருந்தது. ஸோ ஐ லவ் தட் சீன். அந்த இடம் எனக்கு ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் சீனாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். நீங்கள் இந்த மியூசிக் நாலேஜும் வச்சுக்கிட்டு எடிட்டிங்லேயும் இருக்கிறதுனால இது எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மியூசிக் நாலேஜோட ஒரு சீன் அணுகிறதுக்கு? ஏன்னா வித்தவுட் மியூசிக் தான் நம்ம சீனை எடிட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம மியூசிக் டைரக்டர்கிட்டருந்து மியூசிக்ஸ் ஆர்ஆர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு பார்க்கும்போது தான் அந்த சீன் எந்த அளவுக்கு எலிவேட் ஆகிருக்கு. அதான் எனக்கு அது பயங்கர சப்போர்ட்டிவ் தான் என்னோடய எடிட்டிங் கரியர்லேயே. ஏன்னா அது ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறேன், அடுத்தது டைரக்டர் பார்ப்பார், பார்க்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓ நம்ம நினச்ச விஷயம் இதுதானா, இது அதுக்கு மேலே தாண்டி வந்திருக்கே, அவங்க எக்ஸைட் ஆகிடுவாங்க ஒவ்வொரு டேரக்டரும். ஸோ அது என்னோடய ப்ளஸ்ஸாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். மேம்கே என்னென்னா என் கூட ஒர்க் பண்ணுறதுல பெரிய அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ப்ளஸ் என்னென்னா, மியூசிக்கெலாம் அவங்க என்கிட்ட நம்பி விட்டுருவாங்க. நீ ஸ்கோர் ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு எப்படி என்ன, ஐயோ நீ வேறு இப்படி ஒரு வாசி வச்சிடுற, இது இப்போ ரஹ்மான் சார் நம்ம அவர் கொடுத்துருவார், அடுத்த லெவலில் கொடுத்துருவார். வேறு எதுனா மியூசிக் டைரக்டர் போகும்போது அவங்க யோசிப்பாங்க, ஐயோ நீ பாட்டு இப்படி வாசிடுற, நம்ம வாசிடுறா, நீ பாட்டுன்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்கோர் எடுத்து வச்சிடுற, அதை அப்படியே வாங்குறது, அதை ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு சில டைமில் டேரக்டருக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க அதை விட்டு வர முடியாது. இப்போ எனக்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராசஸில் ஒரு 6 months அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டே இருப்போம், அந்த சீனை பார்த்துட்டு இருப்போம், இது பண்ணிருக்கும் போது இந்த மூட்னா இதுதான் வரும்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே வேறு ஒன்று வாசிக்கும் போது டப்பு நம்மளை அக்செப்ட் பண்ண முடியாது. அது ஒரு சைடில் இருந்தாலும் பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸாக அது பெட்டராக தான் இருக்குது. ரஹ்மான் சார் ஆக்சுவலாக நீங்கள் வாட்ச ரெஃபரன்ஸ்லாம் கொடுங்கன்னு தான் கேட்டார். ஸோ அதெல்லாமே கொடுத்தது. ஸோ இட்ஸ் எ ப்ளஸ் ஃபார் மீ. ஏன்னா அந்த எமோஷன் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறன்னு ஒரு இது இருக்குல்ல, மியூசிக் இருக்கும்போது நம்மளுக்கு அது இன்னும் க்ளீனாக ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த எமோஷனை எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறது, அது எங்கே கட் பண்ணுறது. அதே அகைன் அந்த நிருப்பமா சீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சீன் அவங்க இதில் ப்ளே கிரவுண்டில் அவங்க பையன் விளையாடிட்டு இருப்பான், நித்யா மேம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ரவி சார் பார்த்துட்டே இருப்பார், நித்யா மேம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ இவங்க அவங்க அங்கே தான் இங்கே நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஓ இவனுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கோ, இவன் பையனை பிடிச்சிருக்கோ, அங்கே தான் ஓ இவன் மேலே லவ்வில் இருக்கான்றது அங்கே தான் அவங்க ஃபீல் பண்ணி தான் அங்கே நான் ஒரு ஆர்ஆர் ஒன்று வாசித்து வச்சுருப்பேன். அங்கே ஒரு ஷார்ட் போகும், ஒரு ட்ராக் ஷாட் போகும், அங்கே அது ஹோல்ட் ஆகும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 seconds 4 seconds அந்த ஷார்ட் ஹோல்ட் ஆகும். அங்கே ட்ராக் வைக்கும்போது அந்த எமோஷன் இன்னும் பில்ட் ஆகுது. அந்த எமோஷன் பில்ட் ஆகும்போது அந்த அப்படியே நெக்ஸ்ட் சீனுக்கு நம்ம ஜம்ப் ஆகும்போது இப்போ இது போகும்போது அந்த ஃப்ளோ அப்படியே கனெக்ட் ஆகும். ஓ அங்கே தான் அவள் டிசைட் பண்ணுறான், இல்லை இவன் அவன் மேலே லவ்வில் இருக்கான், நம்ம இதுக்கரமாக இவன் லைஃப்லேருந்து வெளில போயிடணும். அப்போ அந்த நெக்ஸ்ட் திங் ஷி டேக்ஸ் அ கால், உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கல, அப்புறம் நான் நான் போகிறேன், நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு போகிறேன். அப்போ தான் ஸோ அந்த இடம் மியூசிக் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். மியூசிக் டைரக்டர் வாசிக்கணும்னு நினைப்பார், நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எமோஷன் ஒரு ஹாஃபில் பிரேக் ஆகும். நீங்கள் அந்த பார்ஸ்க்கான டைமிங் கொடுத்தா தான் அவர் அந்த பாரை ஃபில் பண்ணி அந்த ரிதமாக அங்கே அந்த மூடை அங்கே செட் பண்ணி வைக்க முடியும். அப்போ தான் ஒரு ஆடியன்ஸுக்கும் மோரோவர் ஒரு ஆடியன்ஸுக்கு எப்படி ஒரு படம் டயலாக்ஸ் பர்ஃபார்மன்ஸை மீறி மியூசிக்லாம் நம்ம மைண்ட் செட் ஆகிடும். நம்மளை அப்படியே கூட்டிகிட்டே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஒரு கதையை சப்கான்ஷியஸாக நம்மளை அப்படியே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போவோம் மியூசிக் எப்போவுமே. அதுதான் சொல்கிறேன். அதோட அந்த சீனோட லீடு தான் அப்படியே அடுத்த சீனில் அந்த மூடு தான் கொண்டு போய் அடுத்த சீனில் நம்மளை கூப்பிட்டு போய் உட்காருக்கும். அப்போ தான் நீங்கள் கனெக்டடாக இருப்பீங்க. நீங்கள் எப்போ என்க்ராசிங்காக நான் அதை விட்டு வெளிலே வரலன்னா இதுதான் மேட்ரு. அந்த மியூசிக் உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அப்படியே உங்களை ட்ராவல் பண்ணி அந்த 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 இதில் கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ மியூசிக் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். இப்போ நான் என்கிட்ட நிறைய எடிட்டர்ஸ் மியூசிக் போட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா யாருமே எல்லாருமே வந்து இப்போது ஒரு ஃபஸ்ட்டு இதுன்னு பார்க்கும்போது ஒரு டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு டம்மி ட்ராக் இவங்க வேறு ஒரு படத்துலேருந்து வச்சு ப்ளேஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. எனக்கு மியூசிக் தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் சென்ஸாக இன்னும் ரிலேட்டடாக இந்த ட்ராக்ஸை எடுப்பேன். அண்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படம் ஸ்கிரிப்டை படிச்சிட்ட உடனே நான் அதுக்கான ஓஎஸ்டிஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மோஸ்ட்லி இப்போ நான் இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன்னா இப்போ இதுக்கான ஜானர் தெரிஞ்சிடும். இந்த ஜானர் தெரிஞ்ச பிறகு இதுக்கான ஓஎஸ்டிஸ்லாம் நான் ரெஃபரன்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்குன்னு தனி ஃபோல்டரை போட்டு வச்சுருவேன். ஸோ தட் அந்த டைமில் எனக்கு இந்த சீனுன்னு தான் எனக்கு படிக்கும் போதே எனக்கு இந்த பிள்ளை நான் வச்சு நான் ஒரு சில டைமில் பார்த்துருவேன். ஸோ அது இன்னும் ஹெல்ப் ஆகும், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு. அண்ட் டேரக்டருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க காட்டும் போது அவங்களும் எக்ஸைட் ஆவாங்க. நான் நல்லா இருக்கல, நம்ம எடுத்தது நல்லா இருக்கல. அது மியூசிக் ஆட்டோமேட்டிக் எலிவேட் பண்ணுறோம்ல, உங்களுக்கு அடுத்த லெவல் எலிவேட் பண்ணும்போது அது இட்ஸ் எ குட் திங். மியூசிக் எப்போவுமே அதை வச்சு லைக் எவ்ரிபடி யூஸ் அது பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நித்யா மேனனோட இன்ட்ரடக்ஷன் ஓப்பனிங் சீனே வந்துருச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ற கதையை சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த கால் யாரோட டெசிஷனாக இருக்குது? நீங்கள் எடுக்கிற கால் தானா? இந்த இன்ட்ரொடக்ஷனை இங்கே வைக்கலாம், அடுத்து ஃபேஷன் ஷோவில் இவங்களோட இன்ட்ரொடக்ஷன் வைக்கலாம். ரைட்டிங்காக எப்படி இருந்துச்சுன்னா மேம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கதை வந்து அவங்க வாய்ஸ் நித்யா மேனன் வாய்ஸோடு தான் ஆரம்பிக்கும். அந்த ப்ரெக்னென்ட் சீன் மட்டும் என்னென்னா, அந்த சீனை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்ச கால் வந்து சவுண்ட் டிசைனர் விஜய் கொடுத்த ஐடியா. அது எல்லாமே லீனியராக பிளான் பண்ணியாச்சு. கதை இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எல்லாமே பேக் போய் தான் வரும். 2017 கதை ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக ஒரு ஷார்ட்டும் வச்சுருப்பீங்க ஃபெர்டிலிட்டி சென்டரில். ஆமாம், அவங்க மானிட்டரில் 2017 அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது கார்டே போட்டிருப்போம் தனியாக. 2017 ஒரு பிளாக் கார்டே போட்டிருப்போம். அங்கே ஆரம்பிக்கும். அது கட் பண்ணால் நம்ம வந்து 6 months ஆக்சுவலாக கதை வந்து 2017 தான் நடக்குது. அது செகண்ட் ஆஃப் தான் நம்ம 2023க்கு வருவோம். 25க்கு வருவோம். 2017 தான் ஆக்சுவலாக கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃபில் 2017 தான் நடக்கும். 8 months பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இவள் வீட்டில் இருப்பா. அந்த இது அந்த ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னன்சி இது வந்து தூக்கிட்டு வந்த சீனை வச்சது வந்து சவுண்ட் டிசைன் விஜய் கொடுத்த ஒரு ஐடியா தான் அது. அவர் சொன்னார், இல்லை இது நம்ம தூக்கி இங்கே வைப்போம். எனக்கு ஏதோ ஒரு இதுவாகிட்டே இருந்துச்சு. லைக் எனக்கும் மேமுக்கும் நாங்கள் பார்த்து இதுவாகிட்டோம். திடீர்னு ஒரு நாள் படம் பார்க்க வந்தார். படம் பார்க்க வந்தோன்னா, இல்லை நம்ம இந்த சீனை தூக்கி நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வைப்போம், இது வச்சா இங்கே ஒர்க் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, இந்த இன்ட்ரோலாம் கொடுக்காம டேரெக்டாக இவங்க வந்து மேரிட் அப்படின்ற மாதிரி காட்டலாம். அது ஒரு சீட் பிளேவாக இருந்தாலும் ஓகே, அது தப்பான பிளேவாக இருந்தாலும் ஓகே. பட் அது ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கும், ஒரு அது ஆடியன்ஸ் ஒரு மாதிரி வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலாக படத்தில் அந்த இடம். இந்த பிரேக்கப் சீக்வன்ஸும் ஜெயம் ரவியோட என்கேஜ்மெண்ட் போர்ஷனும், இந்த ரெண்டுமே ஒரு எமோஷனை கேரி பண்ணிட்டு போகுது. இவங்க வந்து பிரேக்கப்பில் இருக்காங்க, அவங்களோட கரண் வந்து வேற ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷன் போயிட்டுருக்கோம். இங்கே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ரவி சார் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் பொண்ணு வர மாட்டாங்க. ஸோ இந்த சீனை அணுகின விதம் எப்படி சார்? பிரேக்கப் பண்ணுறது ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக்கப் இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி பிரேக்கப் இருக்கும். ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவில் நித்யா மேம்க்கு அவங்க மேம் ஒரு ரைட்டிங்காக எழுதியிருந்தாங்களே, அவங்க எழுதின ரைட்டிங்கை தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். இதில் ஒன்றே தான் இதில் நான் என்ன சொன்னேன்னா, அவங்க ஷார்ட்டாகவே என்ன எடுத்தாங்கன்னா, நித்யா மேம் மேலே ஷார்ட் இருக்கும், இப்போது கேமரா இங்கே இருக்கும், நித்யா மேம் இங்கே இருப்பாங்க, பேக்ரவுண்டில் இவர் இருப்பாப்பில், ஜான் கொக்கின் இருப்பாப்பில். அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாப்பில் வெளில வந்துட்டு, நான் வந்து ஒரு வேலை வேணும்னு வந்து கேட்டால், நான் வைன் குடிச்சிட்டேன், வி காட் ட்ரங்க், அதனால் தப்பாயிடுச்சு. ஷார்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலேயும் டயலாக் அவர் பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அந்த இடத்துல நான் இன்னொரு ஷார்ட் என்ன எடுத்தாங்கன்னா, வெறும் இவங்க மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் அவுட் ஃபோக்கஸில் இருப்பார். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலே அவுட் ஃபோக்கஸ் ஷாட் தான் அங்கே வச்சுருப்பேன். நான் அது இன்டென்ஷனாக அதை வச்சது. ஏன்னா வேண்டாம், இந்த எமோஷன் வந்து வெறும் இவங்க மேலே மட்டும்தான் இருக்கணும். யோசிச்சு இது நிஜமாலே இது ரியாலிட்டியில் அவன் தான் நான் இவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படி பண்ணிட்டானா, அந்த ரீசெக்காக உள்ளே போயிட்டு வருவாங்க, அது அவங்க மேலே தான் இருக்கும். இங்கே வெளில வந்தால் ஃபுல்லாக இவங்க மேலே தான் இருக்கும். அவர் சொல்கிறது டயலாக் அவர் மேலே போனாலும் அவர் அவுட் ஃபோக்கஸ் தான் இருப்பாப்பில். ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அது மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு இருக்கணும். இவங்க அது எண்டில் வந்து பாட்டில் எடுத்து பிரேக் பண்ணணும், இதுதான் இவங்களோட எமோஷன். அந்த எமோஷனை நம்ம கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் பண்ணணும். இப்போ நான் அங்கே போய் அவர் மேலே கட் போயிட்டு வந்தால் அந்த எமோஷன் மாறும். ஸோ அதனால் அவர் மேலே கட்டே போவேன்னா ஃபுல்லாக இவங்க மேலே ஹோல்ட் பண்ணிட்டோம். அதான் ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்களே, ஒரு சில பேர் கத்துவாங்க, ஒரு சில பேர் சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் அந்த பொண்ணு போய் அடிப்பாங்க, இவனை போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இவங்க ஜஸ்ட்
ஜஸ்ட்டு ஒரு இவங்க மூட்லேயே அது ஹோல்ட் பண்ணி அந்த பாட்டில் பிரேக் பண்ணுறது அந்த எமோஷன். அங்கே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவரோட எமோஷன் சிம்பிளான எமோஷன். அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஹோல்ட் ஆகி அந்த எமோஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் மேலே மட்டும்தான் ஹோல்ட் ஆகியிருக்கும். அவர் அமைதியாக அந்த இது லெட்டரை படித்து அக்செப்ட் பண்ணி இது பண்ணுவார். எண்ட் ஆஃப் த டே என்னென்னா, இது எல்லாமே அந்த எமோஷனை நம்ம எப்படி கேட்டர் பண்ணி ஆடியன்ஸ் கொடுக்குறோன்றதான் ஒரு விஷயம். அது ஹோல்ட் ஆகுதா இல்லையான்றது நம்ம ஆஸ் எடிட்டராக அதை நான் வந்து ஆஸ் எ ஃபஸ்ட் ஆடியன்ஸாக நான் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த எமோஷன் இங்கே ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, இவன் வந்து இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருக்கான், வரமாட்டேன்றான். ஸோ அவருக்கு அவர் பர்ஃபார்மன்ஸில் அது கன்வே ஆகிடுச்சுன்னா அந்த எமோஷன் ஒர்க்டான அர்த்தம். அது பர்ஃபார்மன்ஸாகவே 2 பேர் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ட்ரான்ஸ்லேட் இன் டு ஸ்க்ரீன். அது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அது அகெயின் என்னென்னா, அங்கேயும் இந்த மியூசிக்கலாக அது எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறன்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு மேலே அது ஹோல்ட் பண்ணால் அது லேக் ஆகிடும். அந்த சீன் ஹோல்டு இதாகாது, ஐயோ என்னடா இவங்க போட்டு இது பண்ணுறாங்கன்னு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு மியூசிக்கலாகவும் அதுங்க பண்ணி தான் அந்த அவுட்புட் வந்தது. அது ப்ரீத்திங் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? டெஃபினட்டாக அகெயின் இது ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது கொடுத்தா நம்ம இந்த படம் வந்து ஒரு ட்ராமா, இது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ராமா, ஒரு எமோஷன், இது வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். நான் பட்டு இப்போ நான் சொன்ன டயலாக் அடுத்து இமீடியட்டாக நீங்கள் சொல்லி அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த ட்ராமா ஒர்க் ஆகுது. அந்த ஸ்பேஸ் விடணும். நான் பேசி எடுக்கிற நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா. நான் மேபி நான் அந்த இந்த டைலாகே எடுத்துக்கோங்க, நிருப்பமாக பேசுகிற டைலாகு. நீ லவ்வில் இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அடுத்த டைலாக் எடுப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். அது அங்கே அவங்க மேலே தான் ஹோல்ட் ஆகணும். அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் அந்த டயலாகும் ஒர்க் ஆகும், அந்த எமோஷனும் ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கே ஸ்பேஸ் கொடுக்காம ஐயோ லேக் ஆகிடும். இந்த படம் வந்து ஃபாஸ்ட் ஃபேஸில் போகிற ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு த்ரில்லர் படமோ கிடையாது. அந்த ஜானருக்கு என்ன இது கொடுக்கணுமோ அந்த ட்ராமா அதான் என்னென்ன நம்ம லைவாக பார்க்குற எமோஷன் தாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டு பாய் ஃப்ரெண்ட்டு அம்மாட்ட பேசுகிற எமோஷன், அப்பாட்ட பேசுகிற, அது என்ன ஸ்பேஸோட பேசுவோம். பட்டுன்னு பேசிட்டு கட் பண்ணிட்டு போக மாட்டோம்ல. அதுதான் நம்ம பார்க்குற விதம் தான் நம்ம அது ஸ்க்ரீனில் இது பண்ணுன்ற அது ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். அது நம்ம லேக்ன்றதை நம்ம இதுவே பண்ணக்கூடாது. இந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகி பேசினாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குனால அவங்க அதுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த படம் பார்த்து ஒரு சில பேர் இதெல்லாம் லேகாக இருக்குன்னு கூட சொன்னவங்க இருக்காங்க. இதெல்லாம் செகண்ட் ஹாஃப் லேகாக இருக்குன்னா அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை. லேக் இன் த சென்ஸ் அவங்களுக்கு என்னென்னா அந்த சீன் ஒர்க் ஆகலாம், அது அவங்களுக்கு லேக். அது சில பேருக்கு அது கனெக்ட் ஆகிடும். எனக்கு ஒரு சில பேர் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணது, வாய்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டது என்னென்னா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. இது என்னென்னா இந்த படத்தோட 2 ஆடியன்ஸ் தான். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் ஆகிற ஆடியன்ஸ், ஒன்று ஒர்க் ஆகாத ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா முதல்ல இந்த ஜானர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது கம்ப்ளீட்லி ராம்காமாக இருந்தாலும் இட்ஸ் அ நியூ ஏஜ், ரொம்ப மெச்சூர்ட் ராம்காம். இதில் சொல்ல வர கண்டென்ட் ரொம்ப மெச்சூர்டான மேட்ரு. நாங்கள் படம் எடிட் பண்ணும் போதோ இது ஸ்கிரிப்டை படிக்கும் போதே இது டிசைட் ஆகிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு பி 60-40 or 70-30 ஆடியன்ஸ் தான்ட்டு. இது வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்காக பண்ணுற படம் இல்லை. எல்லாருக்கும் இது பிடிக்கணுமான்னு தெரியாது. இது 60% பிடிக்கும், 40% இதுக்கான இதுவும் வரும். அதே மாதிரி தான். பட் அந்த 60%க்கு பர்ஃபெக்டாக இதை கொண்டு போய் ரீச் பண்ணுன்றது தான் ஒரே ஐடியாவாக இருந்துச்சு. அதை நோக்கி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோமே. அந்த சீனை ஆக்சுவலாக பெரிய சீனாக இருந்துச்சு, பெரிய சங்காக இருந்துச்சு. அது நான் முடிஞ்ச அளவுக்கு சாப் பண்ணி அந்த எமோஷன் மட்டும் கரெக்டாக கன்வே ஆகணுன்றதா மேட்ரு.